பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரம். யோபு 5:18 அவர் காயப்படுத்தி காயங்களை கட்டுகிறார். கர்த்தர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது என்று. இது மிகவும் துன்பமான ஒரு நிலைதான். காயங்கள் என்பது வேதனையை தரக்கூடிய வலியாய் இருக்கிறது. எதற்காக தேவன் நம்மை காயப்படுத்துகிறார்? தேவனுடைய சுயத்திற்காக அவர் நம்மை காயப்படுத்தவில்லை. நம்மளுடைய அக்கிரமத்திற்காகவும் தேவனுக்கு கீழ்ப்படியாததினாலும் தேவ பயம் அற்றவர்களாய் வாழக்கூடாது என்பதற்காக தேவன் நம்மை காயப்படுத்துகிறார். தேவனையும் உலகத்தையும் சமுதாயத்தையும் மறந்து, அதாவது யாரைய குறித்தும் பயப்படாமல், நீதியிலே வாழாமல், மனம் போன போக்கிலே வாழக்கூடாது என்பதற்காக தான் தேவன் நம் வாழ்க்கையில கடினமான ஒரு அனுபவத்தை அனுமதிக்கிறார். நாம் தேவனுடைய கரங்களில் அடங்கியிருக்கவும், தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்வதற்கும், தேவ பயத்தில் நிறைந்தவராய் இருப்பதற்கும், நாம் தேவனுடைய பிள்ளைகள் தானா யோக்கியமா இருக்கிறோமா என்பதை அறிந்து கொள்வதற்கும், பிறர் நம்மை பார்க்கும் பொழுது மெச்சிக்கொள்ள வண்ணமாய் நாம் சாட்சி உள்ளவர்களாய் வாழ்கிறோமா என்பதை குறித்து தேவன் நம் வாழ்க்கையில சில நேரங்களில் நமக்கு இப்பேற்பட்ட ஒரு வேதனையை அனுமதிக்கிறார். அவைகள் தேவனை சார்ந்திருக்கக்கூடியதா இருக்கணும். தேவன் நம்மை சுத்திகரிக்கக்கூடியவராய் இருக்கிறார். மூன்றாவதாக தேவன் நம்மை அவர் வடிவமைக்கக்கூடியவராய் இருக்கிறார். நான்காவது அவர் கரங்களில் அடங்கியிருக்கக்கூடியவர்களாய். ஐந்தாவது நாம் பார்ப்போமானால் நம்பிக்கையுடையவர்களாய். ஆறாவது பிறருக்கு நாம் சாட்சி உள்ளவர்களாய், அவர்களை ஆசீர்வதிக்கக்கூடியவர்களாய் வாழ வேண்டும் என்பதை நம் தேவன் இங்கே நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். முதலாவதாக நாம் தேவனை சார்ந்து கொள்ளுதல். ஒரு சிறு பிள்ளை தன் தகப்பனுடைய கரங்களை பிடித்து கொண்டு எங்கே போனாலும் கூடவே போகும். ஏனென்றால் தகப்பனிடத்தில் தான் நமக்கு பாதுகாப்பு உண்டு. தகப்பன் தான் நமக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் நம்மை பாதுகாத்து கொள்வார். நம்மால் சில நேரங்களில் நடக்க முடியாத பொழுது நம் தகப்பன் நம்மை சுமந்து கொள்வார் என்ற நம்பிக்கையில தான் இந்த சிறு பிள்ளைகள் தன் தகப்பனுடைய கரங்களை பிடித்து நடப்பதை நாம் பார்ப்போம். அதே போல நம் வாழ்க்கையில கூட நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை சார்ந்து இருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விருப்பப்படுகிறார். நம் வாழ்க்கையில பிரச்சனைகள், உபத்திரவங்கள் எதெல்லாம் வருகிறதோ அப்பொழுதும் நம் சிறு பிள்ளையை போல நம் தேவனை பற்றி கொண்டு சார்ந்து இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இரண்டாவதாக நாம் பார்ப்போமானால் தேவன் நம்மை சுத்திகரிக்கிறார். அவர் மல்கியா 3:3 நாம் பார்க்கிறோம், வெள்ளியை போன்றும் பொன்னை போன்றும் நம்மை புடமிடுகிறார். வெள்ளியையும் பொன்னையையும் புடமிட்டால்தான் அது சுத்த பொன்னா சுத்த வெள்ளியா இல்லையா என்று அவர்கள் அறிந்து கொள்வதற்காக தான் அதை புடமிடுகிறார்கள். அதே போலதான் தேவனும் நம்மை சில நேரங்களில் புடமிடும்படி, நம்மை சுத்திகரிக்கும்படி தேவன் நமக்கு அனுமதி கொடுக்கிறார். புடமிட்டால்தான், நெருப்பில் வெந்தால்தான் அந்த தங்கமும் வெள்ளியும் அது சுத்தமா இல்லையா என்று தெரியும். அதே போலதான் நம் வாழ்க்கையில கூட உபத்திரவங்கள், பிரச்சனைகள், சில நேரங்களில் தேவன் அனுமதிக்கிற காயங்கள் எல்லாம் நம்மில் வரும் பொழுது, நம்ம இதை அனுபவிக்கும் பொழுதுதான் நாம் தேவனுக்குள் சுத்திகரிக்கப்பட வேண்டியவர்களாய் இருப்போம். பிரியமானவர்களே, மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம், நம்மை வடிவமைக்கிறார். நம் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய பிதாவாய் இருக்கிறார். நாமோ களிமண்ணாய் இருக்கிறோம். நாம் எல்லாரும் அவருடைய கரத்தின் கிரிகைகளாய் இருக்கிறபடியால் அவர் குயவனும் நாம் களிமண்ணுமாயிருக்கிறோம்.
அவர் நம்மை வடிவமைக்க வேண்டியதாய் இருக்கிறது. ஒரு குயவன் எப்படி தன் களிமண்ணை வடிவமைத்து புதிய பாத்திரமாய் அழகான பாத்திரமாய் பயன்படுத்துகிறானோ, அதே போல நம்மையும் தேவன் வடிவமைத்து அவருக்கு உகந்த பாத்திரமாய் புத்தம் புதியதாக நாம் வாழ வேண்டும் என்பதற்காய் தேவன் நம்மை இப்பேற்பட்ட உபத்திரவத்தில் நம்மை வடிவமைக்கிறார். பிரியமானவர்களே, நாம் நான்காவதாக பார்ப்போமானால், தேவன் அவர் கரங்களில் நாம் அடங்கி இருக்க வேண்டியதாக இருக்கிறது. பவுல் இங்கே சொல்லுகிறார், நம்மை குறித்து நாம் மேன்மை பாராட்டக்கூடாது, நம் சரீரத்தின் பெருமைகளை குறித்து பெருமையும் கொள்ளக்கூடாது, நம்முடைய பெருமைகளின் நிமித்தம் மதியற்றவர்களாகவும் நாம் இருக்கக்கூடாது. அகந்தை பெருமை உள்ள மனிதர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கக்கூடியவராய் இருக்கிறார். அதனால் நாம் தாழ்மை உள்ளவர்களாய் தேவனுக்கு விருப்பமுள்ளவர்களாய் வாழ வேணும் என்பதற்காக தேவன் நம்மை சில நேரங்களில் கடினமான அனுபவத்தை அனுமதித்து விடுகிறார். அடுத்ததாக நாம் ஐந்தாவதாக பார்ப்போமானால், நம்பிக்கை. நம் வாழ்க்கையிலே உபத்திரவப்படுகிறது நல்லது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் தேவனுடைய பிரமாணத்தை நம்மால் கை கொள்ள முடியும். தேவனுடைய பிரமாணத்தை நாம் கை கொண்டால்தான் தேவனுக்குள் நிலைத்திருக்க முடியும். இந்த உலகத்தின் ஆசைகள், உலகத்தின் செல்வங்கள், வெற்றிகள், பேர் புகழ்கள் நம்மில் அதிகமாய் வெளியிலே நமக்குள்ள வரும் பொழுது தேவனை நாம் மறந்து போகும் பொழுது தேவன் நம்மை சில நேரங்களில் இப்பேற்பட்ட காரியங்களை, உபத்திரவங்களை, காயங்களை அனுமதிக்கிறார். ஆறாவதாக நாம் பார்ப்போமானால், நம்மால் பிறர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், ஆற்றப்பட வேண்டும். தேவன் நமக்கு அருளின ஆறுதலின் நிமித்தம் எப்பேற்பட்ட உபத்திரவத்திலும், துன்பங்கள், கஷ்டங்கள், வியாதிகளிலே பிறர் அகப்படும் பொழுது தேவன் நமக்கு அருளின அந்த ஆறுதலை அவர்களுக்கு நாம் ஆற்றி தேற்றக்கூடிய திராணி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அதற்காக தேவன் நம்மை சில நேரங்களில் காயங்களை அனுமதிக்கிறார். நம் வாழ்க்கையில தேவன் நமக்கு எப்பொழுதும் அவர் நம்பிக்கை ஊட்டக்கூடியவராய் இருக்கிறார். அவர் நம்மை காயப்படுத்தினாலும் நம்மை குணப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அவருடைய பலத்த கரத்தினால் நம்மை பரிசுத்தமாக்கக்கூடியவராய் இருக்கிறார். நம்முடைய காயத்தினால் நமக்கு வலி வந்தாலும் தேவனுடைய இரக்கத்தினால் அந்த காயங்களுக்கு கட்டு போட்டு நம்மை குணமாக்க வல்லமை உள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். பிரியமானவர்களே, நம் உதாரணமாய் நம் சரீரத்தில் ஏதாவது ஒரு வியாதியோ ஒரு கட்டியோ வந்தால் அதை கவனிக்காமல் நாம் விட்டுவிட்டோமானால் நம் வாழ்க்கையில் என்ன நடக்கும்? நம் சரீரத்தில் பலவீனங்கள் சூழ்ந்து அந்த வியாதி பெருசாகி மரண நிலையை கொண்டு வந்து கொடுக்கும். அதே போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவன் பார்வையிலிருந்து நாம் தூர போகும் பொழுது, உலக பெருமையில் விழுந்து போகும் பொழுது, உலக ஆசைகளில் விழும் பொழுது, தேவனுக்கு சித்தமில்லாத காரியத்தை நாம் செய்யும் பொழுது தேவன் நம்மை அவர் பக்கம் திருப்பி கொள்ளும்படி சில நேரங்களில் நமக்கு இப்பேற்பட்ட காயங்களை, கடினமான அனுபவங்களை நம் வாழ்க்கையில அனுமதித்து விடுகிறார். அப்பொழுது வலி நிமித்தம், வேதனை நிமித்தம் மீண்டுமாய் நாம் தேவனிடம் திரும்பிக் கொள்வோம். தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ வேணும் என்பதற்காக தான் தேவன் இப்பேற்பட்ட காயங்களை நம் வாழ்க்கையில அனுமதிக்கிறார். பிள்ளைகளை கூட நம் வாழ்க்கையில அவர்கள் தவறு செய்யும் பொழுது அவர்களை நாம் கண்டிக்காமல் விட்டுவிட்டோம் என்றால் அவர்கள் சரியான பாதையில நடக்க மாட்டார்கள், அவர்கள் வழி தப்பி போய்விடுவார்கள். அதே போல தேவனும் நாம் சரியான பாதையில நடக்காமல் இருக்கும் பொழுது நம்மளை அவர் காயப்படுத்தி கட்டுப்போட அவர் வல்லவராயிருக்கிறார். பிரியமானவர்களே,
கர்த்தர் தான் இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆசீர்வதிப்பாராக. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் என்றென்றும் உங்களோட கூட மாத்திரமே இருப்பதாக. ஆமேன்.